அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காணொளி என்பது ஜாமியா ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக வழங்கப்படக்கூடிய ஒரு காணொளியாகும். இந்த காணொளி வாயிலாக நம்ம ஹைதராபாத் மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டியினுடைய எம்ஏ அரபிக்கினுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர்னுடைய பாடங்களில் ஒரு பாடமாக இருக்கக்கூடிய கிளாசிக்கல் ப்ரோஸ் நஸ்ருல் அரபில் கதீம், அந்த பாடத்தை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம். அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இது பாடம் 9வது பாடமாகும், 9வது காணொளியாகும். இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது யூனிட் 1ல் அழகு 2 ஜாஹிலியா காலத்தில் உரைநடை அந்நஸ்ருல் ஆதவி அந்நஸ்ருல் அரபில் கதீம் ஃபில் ஜாஹிலியா காலத்தில் உரைநடை. இந்த காணொளி என்பது பரீட்சைக்கு தயாராகுவதற்காக வேண்டி மட்டும்தான். வாருங்கள் முதாக்கரா செய்வோம். இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறது, போன பாடத்தில் நாம் ஜாஹிலியா காலத்தினுடைய அந்த உரைநடையினுடைய வகைகளை பற்றி பார்த்தோம். என்னென்ன மாதிரியான உரைநடைகள் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறது நஸ்ரி ஜாஹிலி கி ஹுசூசியாத், ஜாஹிலியா கால உரைநடையினுடைய தனித்தன்மைகள், அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஜாஹிலியா காலத்தில் உரைநடை இருந்தது. அந்த உரைநடையினுடைய வகைகள் என்னென்னு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கதைகள் இருந்தது, அந்த என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தது, கதைகளில் என்னென்ன மாதிரியான வகைகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம போன பாடங்களில் பார்த்தோம். போர் சம்பந்தப்பட்ட, அந்த போரில் கலந்து கொண்ட வீரர்கள் சம்பந்தப்பட்ட கதைகள், அதே மாதிரி ஒரு காதல், மரக்குஷல் அக்பரனுடைய காதல் கதையையும் சொன்னாங்க. இந்த பாடத்தில் ஜாஹிலியா காலத்தினுடைய உரைநடையில் இருந்த அந்த அம்சங்கள், இப்போ உரைநடைகள் பலவிதமான உரைநடை இருக்குது. குத்துபாத் இருக்குது, ரசாயில் இருக்குது, கடிதங்கள், அதே மாதிரி கதைகள், அதே மாதிரி பிரசங்கங்கள், இதெல்லாம் உரைநடையில் வரும். இதெல்லாம் உரைநடையினுடைய வகைகள். அந்த ஒவ்வொரு உரைநடையிலேயும் அதனுடைய தனித்தன்மைகள் என்ன, அதனுடைய என்னென்ன மாதிரியான அம்சங்கள் இருந்தது, என்னென்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இங்கே சொல்றாங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, असरे जाहिली नसरे जाहिली में ऐसी कौन सी खूबी थी, என்னென்ன மாதிரியான தனித்தன்மைகள், கியா ஹுசூசியத்தி, தனித்தன்மைகள் மற்றும் அம்சங்கள் இருந்தது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய தனித்தன்மைகள். இப்போ தமிழ் ஒவ்வொரு உரைநடையிலையும் ஒவ்வொரு இதுலையும் அதற்குரிய தனித்தன்மைகள் இருக்குது. இதே மாதிரி அரபியினுடைய உரைநடைகளை பொறுத்து பார்த்துக்கும் பொழுது, அதிலும் குறிப்பாக ஜாஹிலியா காலத்தினுடைய உரைநடையை நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய தனித்தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உதாரணமாக தமிழ் உரையினுடைய தனித்தன்மைகள் பார்த்துன்னு சொல்லி சொன்னா, நல்ல வட்டுரக்கமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதே மாதிரி எதுகை மோனையா பேசுறது, இதெல்லாம் தமிழ் உரைநடையினுடைய தனித்தன்மைகள். அதே மாதிரி அரபி உரையினுடைய தனித்தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவதாக சஹல் அல்ஃபால், லேசான வார்த்தைகளை பயன்படுத்துறது. சஹல் அல்ஃபால் அப்படின்னு சொல்லி சொன்னா லேசான வார்த்தைகள், ரொம்ப கடினமான ஹார்டான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. புரியாத வார்த்தைகள், புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. லேசான வார்த்தைகள், மாரூஃபான புழக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபல்யமான வார்த்தைகளை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. இப்போ முதல் தனித்தன்மை என்னன்னு சொல்லி சொன்னா சஹல் அல்ஃபால். सहुल अल्फाल என்ன அப்படிங்கறத விளக்கும் பொழுது, असर जाहिली की अरब अपनी जबान में सहल और मानूस अल्फाल इस्तेमाल करते थे. மானோஸ் சஹல் அல்ஃபால் அப்படின்னு சொன்னா பரிச்சயமான, மானோஸ்னா பரிச்சயமான, ரொம்ப லேசான வார்த்தைகள் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அப்போ அரபுகள், ஜாஹிலியா காலத்தில் இருந்த அரபுகள் தங்களுடைய ஜபான்ல ரொம்ப லேசான வார்த்தைகள், ரொம்ப கடினமான வார்த்தைகள் இல்லாம, ரொம்ப பழக்கமில்லாத, பரிச்சயம் இல்லாத வார்த்தைகள் இல்லாம, பரிச்சயமான மாரூஃபான லேசான வார்த்தைகள் என்ன செய்வாங்க, பயன்படுத்திட்டு வந்தாங்க. நாதிர் और गैर माफूर अल्फाज इस्तेमाल करने से गरीज करते थे. நாதிர் நாதிர் சொல்லிச்சுன்னா ரொம்ப அரிதான, கைர் மாரூஃப்னா பழக்கமில்லாத வார்த்தைகளை புழங்குவதை விட்டும்,
கரீஸ் கர்த்தேத்தை என்ன செஞ்சாங்க? தவிர்ந்து கொண்டார்கள். புழக்கத்துல வந்து அ மாரூஃப் இல்லாத பரிச்சயம் இல்லாத வார்த்தைகள என்ன செய்ய மாட்டாங்க? பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இஸ்கி வஜஹ் ஏ தி இதனுடைய காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஜாஹிலி अदबा किसी मौज़ू पर इज़हार ख़याल में तकल्लुफ़ या तसन्नुअ इख्तियार नहीं करते थे. என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, தங்களுடைய கியால்ன்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய உரைநடை அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த கற்பனைய வெளிப்படுத்தி கொண்டு வரதான கதையா இருக்கலாம், அல்லது குத்துபாக்களா இருக்கலாம். நம்மளுடைய சிந்தனைகள்ல, நம்மளுடைய எண்ணங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள, நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாக வெளிக்கொண்டு வருவது. இதுல போய் நாம ரொம்ப என்ன செய்றது, ஆ பழமைத்தனமான வார்த்தைகள், அதே மாதிரி புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப என்ன செய்ய மாட்டாங்க? கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அப்போ தகல்லுஃப்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறது. ரொம்ப கஷ்டப்படுத்துறதோ, அதெல்லாம் தவிர்ந்தாங்க. இக்தியார் நஹி கர்து. அந்த மாரி விஷயங்கள அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அத தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. बल्कि सादगी की साथ अपनी बात मुखातब तक पहुंचाती थे ताकि मुखातब आसानी से इसको समझ ले और मकसूद कलाम तक पहुंच जाए மாறாக என்ன செய்வாங்கன்னா சாதகி சாத்னா ரொம்ப எளிமையான ரொம்ப எளிமையா என்ன செய்வாங்க ஒரு விஷயத்த விளக்க வச்சுருவாங்க. ரொம்பவும் என்ன செய்யக்கூடாது, இலக்கண ரீதியில பழைய வார்த்தைகள பயன்படுத்தி மக்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. முகாத்தபுக்கு விளங்கக்கூடிய ரீதியில எப்படி சொன்னா விளங்குமோ, அப்படியான வார்த்தைகள பயன்படுத்தி என்ன செய்வாங்க, அத முகாத்தப் ஆசானி சே இஸ்கோ சமஜ் லே. அ கேட்கக்கூடியவரு, அத படிக்கக்கூடியவரு ரொம்ப எளிதா என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, ரொம்ப எளிமையான வார்த்தைகள என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. ஏன் இதனுடைய காரணம் என்ன? ஏன் ரொம்ப எளிமையான வார்த்தைகள பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி சொன்னா, जो कि तहरीर का रवाज नहीं था. நம்ம பார்த்து ஏற்கனவே எழுதக்கூடிய ஒரு அம்சங்கள் இருந்தாலும் கூட 1, 2 வழிமுறைகள் இருந்தாலும் சொல்ல, எழுதக்கூடிய அந்த நடைமுறைங்கிறது ரொம்ப பிரபலம் இல்ல. அப்படிங்கும் பொழுது எல்லாமே வாய் வழியா தான் என்ன செஞ்சது, அது கதைகளா இருக்கலாம், குத்துபாக்களாக இருக்கலாம், எல்லாமே வாய் வழியாக தான் என்ன செஞ்சது, அவங்க தங்களுக்கு மத்தியில தங்களுக்கு அந்த ந ந ஒரு உரைநடைகள தங்களுக்கு மத்தியில அவங்க பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால், எழுத்து வடிவம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. எழுதி வச்சேன்னு சொல்லி சொன்னா, நாம பின்னாடி கூட படிச்சு பார்த்துக்கலாம். விளங்கலன்னு சொல்லி சொன்னா, திரும்ப அத என்ன செஞ்சுக்கலாம், படிச்சு பார்த்துக்கலாம். ஆனா, எதனால அவங்க ரொம்ப எளிதான வார்த்தைகள பயன்படுத்துவது விரும்புனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தஹரீர் எழுதி வைக்கக்கூடிய நடைமுறை இல்ல. इसलिए ऐसी ताबीरात का इस्तेमाल नहीं होता था, जिनसे ज़्यादा गौर व गौल करना पड़े या माना तक रसाई के लिए ज़्यादा कोशिश करने पड़े. இப்ப நம்ம பேசும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்த நாம ஒரு பயானாகவோ பேசும்போது, மக்களுக்கு மத்தியில நம்ம பேசும்போது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ரொம்ப எளிமையான வார்த்தைகள பயன்படுத்தணும். அப்ப பயன்படுத்தினா தான், எதில இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, அத ஈஸியா விளங்கிக்குவாங்க. அதுக்கு நெறைய இப்போ சில புக்குகள பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அ பழமையான புக்குகள அதுவும் நல்ல இலக்கியத்தில ரொம்ப தேர்ந்தெடுத்த அறிஞர்கள் ஒரு புக் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அது எந்த இலக்கியமாக தமிழா எந்த மொழியமான இருக்கலாம். அந்த மாதிரி சில இலக்கியவாதிகள் எழுதக்கூடிய அவங்களுடைய படைப்புகள பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ரொம்ப டஃப்பான பழமையான வார்த்தைகள என்ன செய்வாங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படி பயன்படுத்தும்போது, அத படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தனி திறமை வேணும். அதுக்கு நெறைய என்ன செய்யணும், அதுக்கு மெனக்கெடணும். அதுக்கு டிக்ஷனரி எடுத்து பார்க்கணும். ஆ இது எது சம்பந்தமான விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நெறைய இதெல்லாம் நம்ம புக்கா எழுதுனா பிரச்சனை இல்ல. ஏன்னா, நம்ம ஒரு சமயத்துக்கு 2 சமயம் என்ன செய்யலாம், அத திரும்ப வாசிச்சு பார்க்கலாம். அது வேற ஏதாவது என்ன செய்யலாம், ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நெறைய கவுர் வ கவுல் கர்னா நெறைய என்ன செய்றது, முயற்சி பண்ணி, அதில ரெஃபர் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஆனா, நம்ம பேசும்போது நெறைய மெனக்கெடல்கள் இருக்கக்கூடாது. ஒருத்தர் நம்ம பேசுறான்னு சொல்லி சொன்னா, அத ஈஸியா புரிஞ்சுக்கணும். இவரு என்ன சொல்ல வராரு? அப்படி சொல்றாரோ, இத சொல்றாரோ, அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள நாம என்ன செய்யக்கூடாது, நாம பேசும்போது அத நம்ம ரொம்ப கடினமான வார்த்தைகள பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்துறோம்னு சொல்லி சொன்னா, "माना तक रसाई के लिए ज़्यादा कोशिश करने पड़े." ரொம்ப கடினமான டஃப்பான வார்த்தைகள பயன்படுத்துறோம்னு சொல்லி சொன்னா, அவன் அந்த நாம் சொல்ல கூறக்கூடிய விஷயங்கள விளங்குறதுக்கு அவன் ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கும். ரொம்ப மெனக்கெட வேண்டியதா இருக்கும். आसान और मारूफ अल्फाज के इस्तेमाल को इबारतों की याद करने और नकल करने में भी मदद करता है. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இவங்க ஏன் ரொம்ப எளிதான வார்த்தைகள மஅரூஃப் அல்ஃபால் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இத அ அரபி காலத்தினுடைய இலக்கணங்கள் இலக்கியங்கள் அப்படிங்கிறது
உரைநடையாக இருக்கலாம், கதைகளாக இருக்கலாம். இதெல்லாம் வாய் வழியாக தான் என்ன செய்யப்பட்டு வந்து கடத்தப்பட்டு வந்தது. அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது, எ ரொம்ப ஈஸியா புரிஞ்சு வச்சா தான் ஒருத்தர் ஒருத்தரா நம்ம என்ன செய்ய முடியும்? அத விளங்கிக் கொண்டு, அத நாம அ அடுத்தடுத்து நம்ம கடத்துவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். இதுக்கும் அது ஒரு ஹெல்ப்பா இருக்கிறதுனால, ரொம்ப லெஃபல் சஹல் அல்ஃபான்னு என்ன செஞ்சாங்க? பயன்படுத்தி வந்தாங்க. क्योंकि इन वाक़यात को दूसरी तक पहुँचाने के लिए ज़बान और क़ुव्वत याददाश्त का इस्तेमाल होता था. அதான் சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயத்த நாம இன்னொருத்தருக்கு நாங்க அந்த காலத்துல எப்படி கடத்துனாங்க, நான் எப்படி அத பாதுகாத்து வந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, மனப்பாடம் பண்றது தான். அப்ப மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, ரொ ரொம்ப கடினமான வார்த்தைகளா இருந்தா, அத மனப்பாடம் பண்றதுக்கு கஷ்டமாயிரும். எனவே, அவங்க ரொம்ப லேசான வார்த்தைகள பயன்படுத்தினாங்க. இது வந்து அத மனப்பாடம் பண்ணி, பிறர் வரையும் அதனை சேர்ப்பதற்கு அது உதவி புரிந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். चुनाचे सहल अल्फाज आसानी से ज़हन में नक्श हो जाती थी. ரொம்ப எளிதான வார்த்தைகள நம்ம சொல்லும் பொழுது, அது நமக்கு ஏற்கனவே புழக்கமான பரிச்சயமான வார்த்தைகளாக இருந்தால், அது நம்முடைய உள்ளத்துல ஈஸியா என்ன செஞ்சிரும்? அது நம்முடைய உள்ளத்துல பதிஞ்சிரும். இல்லன்னு சொல்லி சொன்னா, பழக்கமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது, அது நம்மளுடைய உள்ளத்துல என்ன செய்யாது? பதியாது. और इन बयान मुखातब की तवज्जो और इदराक में मुआविन होती थी. மேலும் ஈஸியான வார்த்தைகள் முகாத்தபுக்கு எதில் இருக்கக்கூடியவருக்கு இப்ப ஆடியன்ஸுக்கு அதை புரிந்து கொள்வதற்கும் அதனை விலகிக் கொள்வதற்கும் இது உதவியாக இருந்தது. जाहिली दौर में साहिब कलाम की ये भी कोशिश होती थी कि मफहूम कलाम मुखातब के सामने वाज़ेह हो जाए, लिहाजा मफहूम की सहीह तस्वीर पेश करने के लिए मुनासिब अल्फाज इस्तेमाल अरबों की खसूसियत थी. அதே மாதிரி இந்த எ ஈஸியான பரிச்சயமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, அது அப்படியே என்ன செஞ்சிரும்? அப்படியே படமா பதிஞ்சிரும். நம்ம ப ப புழக்கமில்லாத, பரிச்சயமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது, அந்த வார்த்தைகள நாம புரிஞ்சு, அதுக்கப்புறம் சொல்ல வரக்கூடிய அர்த்தங்கள நம்மளுடைய மனசுல கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். நம்மளுக்கு பரிச்சயமான வார்த்தைகள நம்ம பயன்படுத்தும் பொழுது, அத புரிஞ்சு விளங்கி, அத நம்மளுடைய உள்ளத்துல, நம்மளுடைய அந்த கற்பனையில அத ஒரு படமா என்ன செஞ்சிரலாம்? கொண்டு வந்துருவதற்கு அது என்ன செஞ்சது? உ முனாசிப் அல்ஃபால் பரிச்சயமான, தோதுவான, ஒண்ணுக்கொண்ணு முரண்படாத இலேசான வார்த்தைகள பயன்படுத்துறது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய கருத்துக்கள அத ஒரு படமாக, அது ஒரு தோற்றமாக கொண்டு வருவதற்கு அது உதவியாக இருந்தது. இது வந்து அரபிகளினுடைய ஒரு தனித்தன்மையாகவே இருந்தது. அரபிகள் ஒரு கதைகளை, ஒரு விஷயத்த விளக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க ரொம்ப லேசான வார்த்தைகளை கூட என்ன செய்வாங்க? விளக்குவாங்க. அது எப்படி எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய உள்ளத்துல அது ஒரு சூரத்தா, ஒரு தஸ்வீரா என்ன செய்யும்? உள்ளத்துல வரும். इस तरह सहल अल्फाज के दरिया माना के सहीह तौदीह की जाती. எனவே லேசான வார்த்தைகள் மூலமாக சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள தெளிவா என்ன செஞ்சுருவாங்க? விளக்கிருவாங்க. இது அரபிகளுடைய அரபி நஸ்ருனுடைய ஒரு தனித்தனிமான நம்ம பார்க்கிறோம். इनकी ज़बान इस कदर वाज़ेह और मरबूत होती थी कि एक मर्तबा कोई जुमला अदा कर दिया गया तो मुखातब बराह रास्त माना तक पहुंच जाती थी. ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொல்லிட்டா போதும். லேசான வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒரு தடவை சொல்லிட்டா போதும். அவன் அவனுடைய அந்த நாம சொல்ல வரக்கூடிய அந்த கருத்துக்கள் நேரடியா நாம என்ன சொல்ல வரோமோ, அது அவனுடைய உள்ளத்துல அந்த அர்த்தம் என்ன செஞ்சிருது? மானாத்தக் அந்த அர்த்தத்தை அவன் என்ன செய்யறான்? பகுஞ்சாத்தி அடைந்து கொள்கின்றான். எனவே இந்த சஹலி அல்ஃபால் லேசான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது அரபிகளினுடைய அந்த உரையினுடைய ஒரு தனித்தன்மையாக இருக்குது. 2வது தனித்தன்மை என்ன நான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, முக்தசர் ஜும்லா. முக்தசர் ஜும்லான்னு சொல்லி சொன்னா, ரொம்ப சுருக்கமான வாசகங்கள். சென்டென்ஸ வந்து ரொம்ப லென்த்தியா கொண்டு வராம, சென்டென்ஸ ரொம்ப சுருக்கமா கொண்டு வருது. தேவையில்லாத ஜும்லாக்கள, தேவையில்லாத வாசகங்கள என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. இதுவும் அரபி உரைநடையினுடைய ஒரு தனித்தன்மை, ஒரு அம்சமா இருக்குது. அரபி உரைநடையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நாம எப்படி அதுல சஹல் அல்ஃபா ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் இருக்குமோ, பரிச்சயமான வார்த்தைகள் இருக்குமோ, அதே மாதிரி அ ரொம்ப சுருக்கமான जुमलाக்கள் இருக்கும். ரொம்ப நீட்ட जुमलाக்கள், தேவையில்லாத जुमलाக்கள் இருக்காது. ஜாஹிலி நஸர் में ये खुसूसियत नज़र आती है. அ அரபி உரைநடையில இந்த ஒரு அம்சமும் தனித்தன்மையும் நமக்கு நாம பார்க்க முடியும். கே छोटी छोटी जुमला इस्तेमाल किया जाती थी. சின்ன சின்ன வாசகங்களை छोटे छोटे जुमला சின்ன சின்ன जुमलाக்களை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. लंबे जुमलों से एहतिराज किया जाता था. ரொம்ப நீளமான ஜும்லாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பயன்படுத்த மாட்டாங்க. इसकी वजह ये थी कि कलाम का सारा दार व मदार गुफ्तगू पर था था या
ஏன் சொல்லி சொன்னா, ஏன் ரொம்ப சின்ன சின்ன ஜும்லாக்கள பயன்படுத்துனாங்க, நீண்ட ஜும்லாக்கள ஏன் பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி சொன்னா, இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கலாம் கா சாரா தார் வ மதார், பேசக்கூடிய அந்த பேச்சினுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் குஃப்தகோ பர் தா, என்னன்னு சொல்லி சொன்னா அந்த உரைநடையின் மீது இருக்கணும். இப்ப நாம தேவையில்லாத ஜும்லாக்களை பயன்படுத்தும் பொழுது, உதாரணம் நாம் பேசிட்டு இருக்கிறோம், தேவையில்லாத அந்த நாம சொல்ல வரக்கூடிய கண்டென்ட்டுக்கு தோதுவா இல்லாத ஒரு வாசகங்களையோ ஒரு விஷயத்தையோ சொல்லும் பொழுது, எதில் இருக்கக்கூடியவர் என்ன செய்வாரு, வேற ஏதாவது பக்கம் சிந்தனை செலுத்த ஆரம்பிச்சிருவார். அப்படி செலுத்தாம இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா, நாம தேவையில்லாத ஜும்லாக்களை, நீண்ட நீண்ட ஜும்லாக்களை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுடைய கருத்துக்களை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப வட்டுருக்கமா இருக்கும். சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா, அதுல நெறைய மாணாக்கள் என்ன செய்யும் இருக்கும். சின்ன ஜும்லாக்கள சொல்லி, அவங்க நெறைய விஷயங்கள் என்ன செய்வாங்க, புரிய வச்சுருவாங்க. இது அரபி நஸ்ருனுடைய ஒரு தனித்தன்மையாக நாம பார்க்கிறோம். लंबे जुमले हुसूल मकसद में रकावत का सबब बनती है. அதே மாதிரி நீண்ட ஜும்லாக்கள் அப்படிங்கிறது நோக்கத்தை அடைவதற்கு அது ஒரு தடைக்கான ஒரு காரணமாக ஆகிவிடும். இப்ப நீண்ட ஜும்லாக்களை நாம பயன்படுத்தும் பொழுது சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அத தடுக்கக்கூடியதாக கூட என்ன செய்யும், சில சமயங்கள்ல மாறிவிடும். நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வருவோம். நாம அந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஜும்லாக்களை, வேற வாக்கியங்களை பயன்படுத்தும் பொழுது, அல்லது நீண்ட ஜும்லாக்கள், தேவையில்லாத நீண்ட ஜும்லாக்களை பயன்படுத்தும் பொழுது, நாம் சொல்ல வரக்கூடிய அந்த நோக்கத்தையே அது ஸ்பாயில் பண்ணக்கூடியதாக என்ன செஞ்சிரும், ஆயிரும். मुख्तसर जुमलों से मुखातब मकसूद कलाम से बरा रास्त वाकिफ हो जाता था. முக்தசர் சின்ன சின்ன ஜும்லாக்களின் மூலமாக சொல்வதன் மூலமாக முகாத்தப் அந்த கேட்கக்கூடியவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா, மக்சூதே கலாம், நாம் சொல்ல வரக்கூடிய நாம் பேசக்கூடிய இந்த பேச்சினுடைய நோக்கத்தை நேரடியா என்ன செய்வார், அதை விளங்கிக்குவாரு. நேரடியா அதை என்ன செய்வார், அவரு புரிந்து கொள்வார். அரப் இஸ் சில்சிலே காஃபி இஹ்திமாம் கர்த்தே தே, அரபியர்கள் இந்த விஷயத்துல சுருக்கமா சொல்லி தேவையில்லாத ஜும்லாக்களை பயன்படுத்தாம தவிர்ந்து கொள்வதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சின்ன जुमलाக்களை பயன்படுத்துறதுல. अपनी ज़बान और उस्लूब बयान में बहुत हिसास तबअ थी. அதே மாரி தங்களுடைய பாஷைகள்ல தங்களுடைய அந்த உஸ்லூப், அந்த போங்கு பாணி, அந்த அந்த பேச்சை, அந்த உரைநடையை சொல்லக்கூடிய அந்த பாணியில ரொம்ப இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன செஞ்சாங்க, கவனிச்சாங்க. मुख्तसर जुमलों से यह भी मालूम होता है कि गर्द कलाम का नक्शा इनका ज़हन में बिल्कुल वाज़ेह रखता था. சின்ன ஜும்லாக்களை சொல்வதன் மூலமாக நாம சொல்ல வரக்கூடிய அந்த பேச்சினுடைய நோக்கத்தை அப்படி நக்ஷா அப்படி பதிச்சிட முடியும். நாம தேவையில்லாத ஜும்லாக்களை பயன்படுத்தும் பொழுது அதை இஹ்திராலாக என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்படி வந்தா நாம் சொல்ல வரக்கூடிய அந்த கலாமினுடைய அந்த கர்ல் நோக்கத்தை நாம் என்ன செய்ய முடியாது, முற்றிலும் நேரடியாக என்ன செய்ய முடியாது, பதிய வைக்க முடியாது. क्योंकि इंसान के ज़हन में जब कोई खाका वाले हो जाते हैं तो निहायत सुकून से काबिल फ़हम अंदाज में बात करता है. எப்போ நாம ஒரு விஷயத்த சிந்தனையில ஒரு படமா காட்டுறோமோ, அது அப்படி ஒரு வால் ஹாக்கான்னு சொல்லி சொன்னா, அப்படி ஒரு தோற்றமா, ஒரு உருவகமா படுத்தி நாம சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னா, அதை ஏற்றுக்கொள்வதற்கும் காபில் ஃபஹம், அதனை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு ஈஸியான ஒரு வழியாக இருக்கின்றது. எனவே முக்தசர் जुमलों में इत्मीनान के साथ मुखातब से हम कलाम होता था. சின்ன ஜும்லாக்களின் மூலமாக அவர் அந்த கேட்கக்கூடியவர் முகாத்தப் ஆடியன்ஸ் என்ன செய்றாரு, அத ரொம்ப நிம்மதியாக எதுவிதமான குறுக்கீடும் இல்லாமல் அதை என்ன செய்கின்றார், அதனை புரிந்து கொள்ள அது தோதுவாக வழியாக இருக்கின்றது. மேலும் அடுத்து 3வது தனித்தன்மை என்ன? அரபி நஸ்ரினுடைய ஜாஹிலிய நஸ்ரினுடைய 3வது தனித்தன்மை என்னன்னு சொல்லி சொன்னா, தர்ஸ் கலாமே தனவ்வு, பேசக்கூடிய அந்த பேச்சில என்ன செய்றது, பல வகைகளாக என்ன செய்றது, விஷயங்கள சொல்றது. பல வகைகள்னு சொல்லி சொன்னா, நம்ம பின்னாடி விளக்குவாங்க. என்னென்ன வகைகள் அப்படிங்கிறது. இப்போ உதாரணமாக அ நாம ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது, அத நாம ஹபரா சொல்லுவோம். இப்ப அரபியில இருக்கு இல்லையா? ஹபர் இருக்குது, இன்ஷாய் இருக்குது. அதே மாதிரி தலபியத்தான ஜும்லாக்கள் இருக்குது. இப்போ இப்படி ஜும்லாக்கள்ல பலவிதமான வகைகளான ஜும்லாக்கள் இருக்குது. அதை என்ன செய்தாங்க, அரபியர்கள் பயன்படுத்தினாங்க. இதுவும் அரபி நஸ்ரினுடைய ஒரு தனித்தன்மையாக நம்ம என்ன செய்றோம், பார்க்கிறோம். அப்போ அந்த
பேசக்கூடிய அந்த கலாமினுடைய ஓங்குல, பாணியில, பலவிதமான வகைகள நாம் என்ன செய்றோம் பார்க்குறோம். அப்ப பேசக்கூடிய கலாமில அவங்க ஒரே மாதிரியான ஜும்லாக்கள என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. ஒரே மாதிரியான கபரியத்தான ஜும்லாக்கள பயன்படுத்த மாட்டாங்க. ஃபிஅலத்தான ஜும்லாவ பயன்படுத்துவாங்க. இஸ்மியத்தான ஜும்லாவ பயன்படுத்துவாங்க. இன்ஷாயிய பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி பலவிதமான ஜும்லாக்கள் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்துனாங்க. பல வகைகள் இருந்தது. இப்ப ஜாஹிலி தௌர் की तरस कलाम में देखा जाता है कि साहिब कलाम गुफ्तगू में तनव्वु इख्तियार करता है. ஜாஹிலி காலத்தினுடைய அந்த பேச்சுக்கள, அந்த உரைநடைகள நம்ம பார்க்கும் பொழுது, பேசக்கூடியவரு குஃப்தகூமே தன்னுடைய அந்த உரைநடையில பலவிதமான வகைகள என்ன செஞ்சிருந்தார் அவரு பயன்படுத்தியிருந்தத நம்ம பார்க்கிறோம். தேர்ந்தெடுத்தத நம்ம பார்க்க முடியுது. கபி ஜும்லா खबरिया इस्तेमाल करता है. சில சமயங்கள் என்ன செய்வாரு, தன்னுடைய விஷயத்த, தன்னுடைய அந்த பேச்சை சொல்லும் பொழுது, ஜும்லா खबरियाவ பயன்படுத்துவாங்க. கர்த்தா கபி ஜும்லா இன்ஷாயியா சில சமயங்கள்ல ஜும்லா இன்ஷாயியாவை பயன்படுத்துவாங்க. खबरियाனா என்ன, இன்ஷாயா என்ன அப்படிங்கிறதை பின்னாடி விளக்குறாங்க. நம்ம அரபியிலயும் படிச்சிருப்போம். जुमला खबरियाना என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, जुमला खबरिया इस जुमला को कहते हैं जिसमें किसी चीज की इत्तिला दी जाती हो और इस इत्तिला की तस्दीक या तकदीब दोनों की गुंजाइश हो. जुमला खबरियाना என்ன அப்ப மேல பார்த்தோம். தான் பேசக்கூடிய பேச்சில பலவிதமான வகைகள என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க. பலவிதமான ஜும்லாக்கள்ல பலவிதமான வகைகள என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க. அதுல ஜும்லா खबरियाவ பயன்படுத்துவாங்க, இன்ஷாயியா பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி சொல்லும்பொழுது, खबरियाனா என்ன அப்படிங்கிறத விளக்குறாங்க. खबरियाना इस जुमला को कहते हैं. இந்த ஜும்லாவுக்கு खबरियाன்னு சொல்லி சொல்லப்படும். जिसमें किसी चीज इत्तिला दी जाती हो और इस इत्तिला ஒரு விஷயத்த ஒரு ஜும்லாவ நாம சொல்லும் பொழுது, அதுல ஒரு ஒரு खबரினுடைய அறிவிப்பு இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு அறிவிப்பு இருக்கும். அந்த அறிவிப்பு, அந்த செய்தி அப்படிங்கிறது அது உண்மை மற்றும் பொய் 2க்குமான இடம்பாடு அதுல இருக்கும். உதாரணமாக யானி இஸ் இத்திலாமே யா இஸ் खबर में அந்த அறிவிப்புல அந்த 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 खबरல அந்த வாக்கியத்துல सच या झूठ दोनों को इम्कान पाया जाता था. ரெண்டுமே அந்த ஒண்ணு 2க்குமான இடம்பாடு இருக்கும். ஒரு வாக்கியத்தை, ஒரு வாசகத்தை சொல்லும் பொழுது, ஒரு ஜும்லாவை சொல்லும் பொழுது, அந்த ஜும்லா பொய்யாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்துல அது என்ன செய்யும், உண்மையாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஜும்லாவத்த என்ன செய்வோம், ஜும்லா खबरियाன்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணமாக கோயி கஹ்தே கோயி கஹே ஒருத்தர் சொல்றாரு, இப்படி சொல்றாரு, மோசம் பஹுத் ஹுசைன் ஹே, மோசம் பஹுத் ஹுசைன் ஹே. அதாவது சீதோஷண நிலை ரொம்ப நல்லா இருக்கு. சீதோஷண நிலை ரொம்ப நல்லா இருக்குது. அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஜஹா एक तरफ मौसम की खूबसूरती की इत्तिला दी गई, वहीं कोई दूसरा ये कह सकते हैं कि मौसम हुसैन नहीं है. அப்போ ஒருத்தர் இந்த ஜும்லா சொல்றாரு, மோசம் பஹுத் ஹுசைன், சீதோஷண நிலை ரொம்ப கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது, இதுல இந்த ஒரு அறிவிப்பு இருக்குது, இந்த ஒரு செய்தியும் இருக்குது. என்ன செய்தின்னு சொல்லி சொன்னா, மோசம் மோசம் அதாவது சூழ்நிலை, சீதோஷண நிலையினுடைய அந்த நல்லா இருக்குது அப்படிங்கிற வந்து விஷயமும் இருக்குது. இன்னொரு சமயத்துல இதுல இருந்து இன்னமும் விளங்கிக்கலாம், நல்லா இல்ல அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யலாம், விளங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அப்படிதானே? இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, நல்லா இருக்குது, சீதோஷண நிலை நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லும் பொழுது, அது உண்மையாவும் இருக்கலாம், அல்லது என்ன செய்யணும், பொய்யாவும் இருக்கலாம். உண்மையிலேயே அது நல்லாவும் இருக்கலாம். ஆனா அது எதுக்கும் இடமாடு இருக்குது, அது பொய்யா இருக்கிறதுக்கு இடமாடு இருக்கு இல்லையா? அவர் சொன்னதை ஒருத்தர் சொல்றாரு, சொல்லும் பொழுது அது உண்மையாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் என்ன செய்யுது, பொய்யாவும் இருக்கிறதுக்கு, மோசம் ஹராப் ஹே, மோசம் சீதோஷ நிலை खराबाக, அது ரொம்ப மோசமா இருக்கிறதுக்கு என்ன செய்யுது, வாய்ப்பு இருக்குது. एक मौसम के मुताल्लक दोनों इत्तिलात मिली है. அப்போ இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லும் பொழுது 2 விதமான அறிவிப்புக்கும் 2 விதமான செய்திக்கும் அங்க என்ன செய்யுது, இடமாடு இருக்குது. அது உண்மையாவும் இருக்கலாம், அல்லது பொய்யா இருக்கலாம். உண்மையிலே ஒண்ணு நல்லாவும் இருக்கலாம், அல்லது சீதோஷ நிலை என்ன செய்யலாம், ரொம்ப மோசமாவும் இருக்கலாம். 2க்குமான வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஜும்லாவுக்கு தான் நாம என்ன சொல்லி சொல்லுவோம், ஜும்லா खबरियाன்னு சொல்லி சொல்லுவோம். ஒன்னு ஏக் முசப்பத் தூசரி மன்ஃபி, ஒன்று நல்லா இருக்குது அப்படிங்கிறது இது ஜும்லா முஸ்பத்தா. இன்னொன்று நல்லா இல்லை, மோசம்ங்கிறது அந்த சீதோஷ நிலைங்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது வந்து ஜும்லா மன்ஃபி. அது வந்து நஃபியான ஜும்லா. இல்லை மன்ஃபினா வேற ஒன்று, நம்ம அரபியில் படிச்சது தான் நஃபி, இல்லை அப்படிங்கிறது விஷயம். ஒரு விஷயத்த
சாபித் பண்றது இல்லை. ஒரு விஷயத்தை சாபித் பண்றது இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யறது? சாபித் பண்றது இல்லை. அப்போ ஜும்லா கபரியா அப்படிங்கிறது நாம என்ன செஞ்சிருப்போம்? ஏற்கனவே அரபிகளை படிச்சிருப்போம், அரபி கிதாபுகளை படிச்சிருப்போம். அத ஜும்லா கபரியான என்ன? ஒரு வாக்கியத்தை, ஒரு ஜும்லாவை, ஒரு சென்டென்ஸை சொல்லும் பொழுது அது பொய்யுக்கும் இடம்பாடு இருக்கும், அதே மாதிரி அது உண்மைக்கும் என்ன செய்யுது? இடம்பாடாக இருக்கும். जिस जुमला में मुसब्बत या मनफी दोनों की गुंजाइश हो या बेअल्फाज देकर तस्दीक या तकदीब दोनों का इम्कान हो, इस जुमला को खबरिया कहते हैं. அப்போ இங்கே சொல்லி முடிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, எந்த ஜும்லாவில் ரெண்டுக்குமான இடம்பாடு இருக்குது, மன்ஃபி இருக்கு அல்லது இல்லை, அதே மாதிரி உண்மை பொய் ரெண்டுக்கும் எங்க இம்கான் இருக்குதோ, எங்க இடம்பாடு இருக்குதோ, அப்படிப்பட்ட ஜும்லாவுக்கு என்ன ஜும்லான்னு சொல்லி சொல்லப்படும்? ஜும்லா கபரியா அப்படின்னு சொல்லி. கபரியானா வேற ஒன்றும் இல்லை. கபர்னா என்ன? செய்தி. ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை நம்ம செய்தி சொல்றோம். அஹ் ஒரு இந்த சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் என்னுடைய கருத்தின்படி, என்னுடைய டேஸ்டின் படி நான் சொல்றேன் நல்லா இருக்குன்னு சொல்றேன். அது உண்மையாவே நல்லா இருக்கலாம், உங்களுக்கு அது நல்லா இல்லாம என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போ இந்த சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த ஜும்லா அப்படிங்கிறது, இது வந்து இது ஜும்லா கபரியா அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இதுல ரெண்டுக்குமான தஸ்தீக் தக்தீப், ரெண்டுக்குமான இடம்பாடு இருக்குது. அதே மாதிரி அது இருக்கு இல்ல அப்படிங்கிற ரெண்டுக்குமான இடம்பாடும் அங்க இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஜும்லாக்களுக்கு ஜும்லா கபரியா என்று சொல்லப்படும். இஸ் நாவுக்கு ஜும்லாமே किसी मौलू की मुताल्लिक इत्तला दी जाती है, या किसी मज़मून की वलाहत की जाती है, या किसी मज़मून के मुख्तलिफ पहलुओं को जाकर किया जाता है. ये इत्तला मुस्बत या मनफी दोनों शक्लों में मुमकिन है. அப்போ அதை தான் சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ இதுதான் ஜும்லா खबरिया. அடுத்த जुमला इंशाइया ना என்ன? जुमला इंशाइया அப்படிங்கிறது इस जुमलों को कहते हैं जिसमें कलाम को सच्चा या झूठा साबित करने के इम्कान मौजूद नहीं हो. அப்ப மேல ஒன்று பார்த்தோம், ஜும்லா खबरिया. ஜும்லா खबरियाனா அங்க பொய் மற்றும் உண்மை இரண்டுக்குமான இடம்பாடு இருக்கும். ஜும்லா இன்ஷாயியானா என்ன? அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நேர் மாற்றம். அங்க இஸ் ஜும்லாக்கு கஹத்தே ஹே. ஜும்லா இன்ஷாயினே இதுக்கு சொல்லப்படும். எதுக்கு சொல்லி சொன்னா, சச்சா யா ஜூட், அந்த ஜும்லாவை, அந்த வாக்கியத்தை உண்மை பொய் இரண்டுக்குமான இடம்பாடு இல்லை, இடம்பாடு இருக்காதாங்க. அந்த ஜும்லாவை பொய்ன்னு சொல்லி சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படி மாதிரியான ஜும்லாக்களுக்கு தான் ஜும்லா இன்ஷாயியா என்று சொல்லப்படும். यानी इसकी तस्दीक या तकदीब नहीं की जा सकती हो. मसलन किसी को कहा जा के खाना खा लो. உதாரணமா ஒரு ஜும்லாவை சொல்றாங்க, கானா காலோ, சாப்பாடு சாப்பிடு, சாப்பாட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த ஜும்லா என்னது? சாப்பாட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இது ஒரு ஜும்லா தானே. இந்த ஜும்லா ஹே ஹுக்கும் ஹே, இது வந்து கட்டளை வாக்கியம், அம்ரு கட்டளை வாக்கியம் தானே இது. இதை வந்து இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இதுல உண்மை பொய்க்கான இடம்பாடெல்லாம் அங்க இல்ல. இவர் உண்மை சொல்றாருப்பா அல்லது பொய் சொல்றாருப்பா அப்படின்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. இது வந்து அமர் இல்லையா? அமரை பொறுத்தவரையும் சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லி சொல்லும் பொழுது இதுல உண்மை பொய் அப்படிங்கிறதுக்கான இடம்பாடெல்லாம் இல்லை. மேல சொல்லும் பொழுது சீதோசு நிலை நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஆனா சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லி சொல்லும் பொழுது இதுல உண்மை பொய் அப்படிங்கிறதுக்கான இடம்பாடெல்லாம் இங்க இல்ல. இஸ்கி தக்தீப் மும்கின் நஹி. இதுக்கு இதை வந்து பொய், இது வந்து பொய்ப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வேணா அது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ சாப்பிடு சாப்பாட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அம்பரா சொல்லும் பொழுது இதை வந்து இது வந்து பொய், இந்த ஜும்லா வந்து பொய் அல்லது உண்மை அப்படிங்கிறதுக்கான இடம்பாடெல்லாம் இல்லை. இப்படிப்பட்ட ஜும்லாக்களுக்கு தான் ஜும்லா இன்ஷாயி என்று சொல்லப்படும். बहुत ज्यादा होगा तो ये कहा जाएगा कि खाना मत खाओ. இப்படி வேணா சொல்லலாம். ஒண்ணு அம்மர் கட்டளை போடலாம், சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லி சொல்லலாம், அல்லது சாப்பாடை சாப்பிடாத, சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றது அம்ரு, சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது என்னது? நஹி, அவ்வளவுதான். ஆனா இது உண்மை பொய் அப்படிங்கிறதுக்கான இடம்பாடெல்லாம் இல்ல இங்க இல்ல. ஏ முமா முமா नियत है जो साबिका हुक्म के मुकाबिल में है. अगर हुक्म दिया जाए तो इसको अम्र कहते हैं, और अगर मना किया जाए तो इसको नहीं कहते हैं. சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கும் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கும் ரெண்டுக்கும் நாம என்ன சொல்லலாம்? ஒன்னு அம்ரு, இன்னொன்னு என்னது? நஹி. ஆனா உண்மை பொய் அப்படிங்கிறதுக்கான அந்த இடம்பாடுலாம் இங்க இல்லவே இல்லை. அப்படிங்கிறதுக்கான சாத்தியங்கள்லாம் இங்க இல்லை. ஒன்னு நம்ம அம்ருன்னு சொல்லி சொல்லுவோம், சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அம்ருன்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு விஷயத்தை தடுத்துன்னு சொல்லி சொன்னா நஹின்னு சொல்லி சொல்லுவோம். अम्र और नहीं, ये दोनों जुमला इंशाई का
ஹைசா ஹே. இப்ப மேல பார்த்தோம். அம்ராக வரக்கூடிய ஒரு ஜும்லா. இன்ஷாய்யா வந்து ஒண்ணு அம்ரா இருக்கும் அல்லது நஹியா இருக்கும். இந்த 2 மட்டும் இல்ல, நெறைய இருக்குது. இந்த அம்ரு நஹியாக வரக்கூடிய இந்த ஜும்லாவும், ஜும்லா இன்ஷாவினுடைய ஒரு ஒரு வகை. இன்ஷாய்யா பலவிதமான இன்ஷாய்யா இருக்கு. ஜும்லா இன்ஷாய்யாங்கிறது அ பின்னாடி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜும்லா இன்ஷாய்யா வரும்னு சொல்லி சொன்னா, ஜும்லா இன்ஷாய்யானுடைய ஒரு வகை வந்து அம்ரு நஹி அப்படிங்கிறதும் ஜும்லா இன்ஷாய்யானுடைய ஒரு வகையாக, ஒரு பங்காக இருக்கின்றது. இஸ் தரஹ கி जुमलों में तस्दीक या तकदीब की गुंजाइश नहीं होती. இந்த மாதிரி இன்ஷாய்யத்தான ஜும்லாக்கள்ல பொய் மற்றும் உண்மைக்கான இடம்பாடு அங்க என்ன செய்யாது இருக்காது. கியூகே ஹுக்கும் தேனா கோய் खबर नहीं है. கட்டளையிடுறது அப்படிங்கிறது அது ஒரு செய்தி அறிவிக்கக்கூடிய விஷயம் இல்ல. செய்தி அறிவித்தல் அப்படின்னு சொல்றது ஜெயிது நின்றான், ஜெயிது நிற்கின்றான் அப்படிங்கிறது அது வந்து ஒரு செய்தியை சொல்றோம். ஜெயிது நிற்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றோம். ஜெயிதை பற்றி ஒரு செய்தியை சொல்றோம். ஆனா கட்டளை போடுறது நீ நில் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து எதுவா இருக்காது. खबरियावाக என்ன செய்யாது, ஒரு खबரை ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக என்ன செய்யாது இருக்காது. பல்கே மாறாக ஏக் தரஹ கா முத்தாலபா ஹே. இது ஒரு ஒரு ரிக்வெஸ்டா இருக்கும். நீ நில்லு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கட்டளையாக அல்லது இது ஒரு வகையான ரிக்வெஸ்ட், ஒரு என்ன செய்யறது முத்தாலபா பண்றது, தேடுதல். तस्दीक या तकदीब सिर्फ वहां मुमकिन है जहां खबर दी जा रही हो. எங்க பொய் மற்றும் உண்மைக்கான இடம்பாடு எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா, எங்க நாம ஒரு செய்தியை சொல்றோமோ, அங்கதான் உண்மை மற்றும் பொய்க்கான என்ன செய்யுது இடம்பாடு இருக்குது. கட்டளை மற்றும் தடுத்தல் வாக்கியங்கள்ல அதுல தஸ்தீக் தக்தீபுக்கான இடம்பாடு அங்க இல்ல. जुमला इंशाइया इन जुमलों को कहते हैं जिनमें अम्र या नहीं पाई जाती हो या हरफ निदा का इस्तेमाल हो. ஜும்லா இன்ஷாய்யா பலவிதமான ஜும்லா இன்ஷாயா இருக்குது. அதுல ஒண்ணு வந்து அம்ரு அப்படிங்கிறது ஜும்லா இன்ஷாயினுடைய ஒரு வகை தான். அதே மாதிரி நஹி அப்படிங்கிறது என்னதுதான், அதுவும் ஜும்லா இன்ஷாவினுடைய ஒரு வகை தான். அதே மாதிரி ஹர்ஃபே நிதா, அழைத்தல், ஜெய்தே, அப்துல்லாவே, இஸ்மாயிலே இப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இல்லையா. அப்போ நிதா உடைய ஹர்ஃபுகளை பயன்படுத்தி அழைக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு ஜும்லா வருது. யா ஜெய்தே அதுவும் ஒரு விதமான கட்டளை தான். யா ஜெய்தே அப்படின்னா என்ன அர்த்தம், ஒண்ணு நான் அழைக்கிறேன் இங்க வா அல்லது சாப்பிடு ஏதா அந்த மாதிரி தானே சொல்லுவோம். அப்போ நிதா அழைக்கக்கூடிய வாசகங்களும் அதுவும் ஜும்லா இன்ஷாயாவினுடைய ஒரு வகைதான். யானி கிசிக்கு புலானே அதுதான் சொல்றாங்க, ஒருத்தர் அழைக்கிறது. கோய் லெஃபுல் இஸ்தேமால் கியா ஹுவா, ஹர்ஃபே இஸ்திஃபாம் கா இஸ்தேமால் ஹுவா. அதே மாதிரி ஹர்ஃபே இஸ்திஃபாம் கேள்வி வாக்கியம், கேள்வி வாக்கியமும் அதுவும் என்ன கிடையாது, ஜும்லா கபரியா கிடையாது, அதுவும் ஜும்லா இன்ஷாயா தான். அப்போ ஜும்லா இன்ஷாயாங்கிறது கட்டளை வாக்கியம், தடுத்தல் வாக்கியம், அதே மாதிரி அழைக்கக்கூடிய அந்த வாக்கியம், அதே மாதிரி கேள்வி வாக்கியம். நீ சாப்பிட்டியா, நீ வருவியா, நீ போவியா, இப்படி இஸ்திஃபாம் கேள்வி வாக்கியம். कोई बात பூச்சி ஜாரி அதான் சொல்றாங்க பூச்சி ஜாரஹி, கேட்கறது விஷயத்தை செய்யறது, கேட்கறது நீ சாப்பிட்டியா வருவியா அந்த மாதிரி கேட்கறது, இஸ்திஃபாமுடைய வாசகத்தை பயன்படுத்தி கேட்கறது. किसी तरह की तमन्ना का इजहार किया जा रहा हो. அதே மாதிரி தமன்னி ஒரு விஷயத்தை ஆதரவு வைக்கிறது, அதுவும் ஜும்லா இன்ஷாயாவினுடைய ஒரு வகை. அஹ், நான் சாப்பிடணுமே, நான் பெரிய டாக்டர் ஆகணுமே, நான் பெரிய இன்ஜினியர் ஆகணுமே இப்படி சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஆதரவிக்கக்கூடிய ஒரு ஜும்லா. லைத்த ஷேக் ஷாபன், வயோதிகர் வாலிபராக ஆக வேண்டுமே, இது ஒரு ஜும்லா. லைத்த ஷேகு ஷாபன் அப்படிங்கிற இந்த ஜும்லா. இந்த ஜும்லா வந்து ஜும்லா கபரியா கிடையாது. இங்க ஒரு நம்ம செய்தியை சொல்லல. இது வந்து தமன்னி தமன்னி சொல்லிச்சுன்னா ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, ஆதரவு வைக்கிறது. அப்ப தமன்னி ஜும்லாக்களும் அதுவும் ஜும்லா இன்ஷாயாவினுடைய ஒரு வகைதான். சரி, தமன்னினா என்ன அப்படிங்கறத விளக்குறாங்க. கொய் உம்மீத் கி ஜா ரஹி ஹூம், ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, ஆதரவு வைக்கிறது. இந்த மாதிரியான ஜும்லாக்களுக்கு ஜும்லா இன்ஷாஇயா அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அதே மாதிரி ஜும்லா இன்ஷாஇயாவை தலபி அவர் இன்ஷாஇ கைரு தலபி அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். இன்ஷாஇயா வந்து தலபின்னு பிரிக்கலாம், இன்னொன்னு என்னது கைரு தலபி. इसकी तफसील के लिए कवायद किताब से रुजू करें. இப்போ ஜும்லா இன்ஷாஇயாவை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஜும்லா இன்ஷாஇயாவினுடைய வகை பல பல வகையா இருக்குது. அம்ரு நஹி தமன்னி தரஜி இஸ்திஃபாம் அதாவது கேள்வி வாக்கியம், அழைக்கக்கூடிய வாக்கியம், இதெல்லாம் இன்ஷாயாவினுடைய ஜும்லா இன்ஷாயாக்களுடைய ஒரு வகைகள் தான். ஆனா ஜும்லா இன்ஷாவியா மெயினா ரெண்டு வகையை பிரிக்கலாம். ஒன்னு இன்ஷாயி, இன்னொன்னு கைர் இன்ஷாயி. அது எங்க பாதிக்கலாம்னு சொல்லி சொன்னா நம்ம நஹுவினுடைய கிதாபுகள் என்ன செய்வோம், அதை விலாவரியா சொல்லுவாங்க. அப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி சொன்னா,
தான் பேசக்கூடிய பேச்சுக்கள்ல, உரைநடைகள்ல என்ன செய்றது? பலவிதமான ஜும்லாக்கள பயன்படுத்துறது, ஜும்லா இன்ஷாய பயன்படுத்துறது, அது ஜும்லா இன்ஷாவியிலும் பலவிதமான ஜும்லாக்கள் இருக்குது. அத பயன்படுத்துறது, ஜும்லா கபரியாவ பயன்படுத்துறது. இப்படி பலவிதமான வகை வகையான ஜும்லாக்கள பயன்படுத்தி, அவங்க என்ன செஞ்சாங்க? அரபிகள் பயன்படுத்தி இருந்தாங்க. இதுவும் அரபி உரைநடையினுடைய ஒரு தனித்தன்மையாக நாம பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்கள்ல நாம வரக்கூடிய அடுத்த காணொளிகள்ல பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.